ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சூப்பரான ஒரு சாக்லேட் கேக் தாங்க பண்ண போகிறோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். அவனில் பண்ணலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு பவுலில் பார்த்தீங்கன்னா 1.25 கப்பு பார்த்தீங்கன்னா நான் மைதா மாவு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சலிச்சிக்கணும் அதை ஃபஸ்ட்டு. அது கூட பார்த்தீங்கன்னா 2 கப்பு வந்து சர்க்கரை சேர்க்குறேன். கூடவே பார்த்தீங்கன்னா நான் 1.5 டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் சேர்க்குறேன். அப்புறம் 1.5 டீஸ்பூன் பார்த்தீங்கன்னா பேக்கிங் சோடா, ஒரு 1/2 டீஸ்பூன் பார்த்தீங்கன்னா சால்ட், எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு 3/4 கப்பு பார்த்தீங்கன்னா கொக்கோ பவுடர், நல்லா மிக்ஸ் பண்ணிடணுங்க. இப்போ இன்னொரு செப்பரேட்டான ஒரு பவுலில் வந்து 2 எக்கை வந்து நல்லா பீட் பண்ணிடணும். ஒரு கப்பு பார்த்தீங்கன்னா தண்ணி, ஒரு கப்பு பால், ஒரு 1/2 கப் பார்த்தீங்கன்னா ஆயில், எந்த விதமான ஆயில் வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு 1 டீஸ்பூன் பார்த்தீங்கன்னா வெனிலா எக்ஸ்ட்ராக்ட், நல்லா பீட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாவை சேர்த்து நல்லா பீட் பண்ணிடணுங்க. எந்த விதமான லம்ஸ் இல்லாமல் நல்லா பீட் பண்ணிடணும். பாருங்க, நல்லா பீட் பண்ணிட்டேன். இப்போ நான் ஒரு 9 இன்ச் பேன் எடுத்திருக்கேன். ரவுண்ட் பேனில் ஒரு பட்டர் பேப்பர் கீழே போட்டிருக்கேன். நீங்கள் பட்டர் பேப்பர்லன்னா எல்லாம் பட்டர் தடவிட்டு சைட்லலாம் ஃப்ளார் வச்சு தெளிச்சிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதை ஊற்றுறேன். ஸோ இது நல்லா ஊற்றிட்டு நல்லா ஒரு 2 தட்டு கீழே தட்டணும். அப்போ தான் ஏதாவது இருந்தால் வந்து நல்லா சமமாக ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அவனில் பேக் பண்ணலாம். அவனை பார்த்தீங்கன்னா நான் 350 டிகிரி ஃபாரன்ஹீட்க்கு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அப்படி இல்லைன்னா 180 டிகிரி செல்சியஸ்க்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸ் ஆகும். 30 to 32 மினிட்ஸ் கூட ஆச்சு எனக்கு. பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. ஒரு டூத் பிக் உள்ள விடுறேன். பர்ஃபெக்டாக இருக்குது. சென்டரில் பார்த்தீங்கன்னா ப்ரௌனாக இருந்தது. அதை நான் வந்து கத்தி வச்சு எடுத்துட்டேன். இப்போ கார்னர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கத்தி வச்சு பண்ணிவிட்டு நம்ம கேக் எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஆல்ரெடி சாக்லேட் ஃப்ராஸ்டிங் கொஞ்சம் இருந்தது. நான் அந்த மேலே போடுறேன். ஃப்ராஸ்டிங் போலனாலும் பரவாயில்ல. சிம்பிளாக நான் டெக்கரேஷனுக்காக வச்சும் கொஞ்சம் ஆரஞ்ச் ஸ்லைசஸ் வச்சும் டெக்கரேட் பண்ணியிருக்கேன். ரொம்பவே சூப்பராக சாஃப்டாகவும் இருக்குது என் கேக் பார்த்தீங்கன்னா. ஸோ ஈஸியாக ரொம்ப குயிக்காக செஞ்சாச்சு. ரொம்பவே ஈஸியான ரெசிபி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.